ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சோமி. இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்டியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி புதினா தொக்கு எப்படி பண்ணுறது, அதை வச்சு ரைஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா புளியோதரைக்கு நம்ம புளி காய்ச்சல் செய்வோம். அதே மாதிரி தான் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ புதினாவையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லியும் வச்சு ஒரு தொக்கு பண்ண போகிறோம். தொக்கு பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி ட்ரை பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். டெய்லி சாம்பார் ரசம் இப்படியே சாப்பிட்றோம், ரொம்ப போர் அடிக்குது. டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தனியா, அதுக்கப்புறம் சீரகம், கடுகு, காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் வெந்தயம், இது எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. தனியா 2 ஸ்பூன், 5 மிளகாய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம், இதில் தான் நமக்கு தேவையான மசாலா பொருட்கள். இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா அந்த கடுகு எல்லாம் பொரிஞ்சு வரணும். இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கேன். ஒரு 10-15 பூண்டு இந்த மாதிரி 1 2 நசுக்கி வச்சுருக்கேன். புதினா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொரிய ஆரம்பிக்குது. இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு இந்த மசாலாவை அரைச்சிக்கலாம். இந்த மசாலா ரொம்ப முக்கியமான பொருள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. எப்போவுமே பண்ணுற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. நமக்குமே டெய்லி சாம்பார் ரசத்தை விட்டுட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடும்போது நமக்குமே வாய்க்கு நல்லா ருசியாக இருக்கும். இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ அதே பேனில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நம்ம கொத்தமல்லி புதினாவை வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கணுன்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதக்கணுன்னா போதும். நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. அந்த கீரை வதங்கினா போதும். கொத்தமல்லியும் புதினாவும் லைட்டாக வதங்கினா மட்டும் நமக்கு போதும். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கொத்தமல்லி புதினாவை எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இந்த தொக்கு நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. நீங்கள் வெளியில் வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா 1 வாரம் வரைக்கும் கெட்டு போகாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 1 வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி செஞ்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறது அந்தளவுக்கு நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாதிரின்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு அந்த க்ரீன் இது போகாமல் நல்ல பச்சை கலரில் நமக்கு கிடைக்கும். அதனால் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி லைட்டாக வதங்கி வந்தால் மட்டும் போதும் நமக்கு. இப்போ இதையும் நம்ம ஆற வச்சுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நல்லா நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. நல்ல பச்சை பசேல்னு இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இதே மாதிரி நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு இதே நம்ம ஓரமாக எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். புதினா அதுக்கப்புறம் கொத்தமல்லி 2மே சம அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம புளியை கரைச்சிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி நான் ஊற வச்சுருந்தேன். இப்போ அந்த புளியை கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு இந்த புளி தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ புளியை நல்லா கரைச்சிட்டு அதோட திப்பி எல்லாத்தையும் எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலாவை அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து எடுத்த மசாலா அரைச்சாச்சு. இப்போ நமக்கு இதுக்கு தேவையான மசாலா பொடி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்மளே ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செய்யும்போது அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் தனியாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ கொத்தமல்லி புதினா நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு புளி தண்ணி நம்ம கரைச்சதை கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி ஜாரில் சேர்த்துட்டு புளி தண்ணி கொஞ்சமாக தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், அரைச்சாச்சு. நமக்கு கொத்தமல்லி புதினா தொக்குக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பேன் வச்சுட்டேன். பேன் வச்சுட்டு நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா நல்லெண்ணெயில் தான் இது பண்ணணும். அப்போ தான் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லெண்ணெய் எந்த அளவுக்கு விட்டுறோமோ அந்தளவுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் நமக்கு வெளியில் இருக்கும்போது. கடுகு சேர்த்துக்கலாம். முழுக்க முழுக்க நல்லெண்ணெய் பயன்படுத்தி பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன்.
சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கலாம். ஒரு 10-15 பூண்டை வந்துட்டு நான் அப்படியே வந்துட்டு தோலோடு வந்து நசுக்கி வச்சுருக்கேன். அதை அப்படியே சேர்த்துக்கலாம். அதோடய ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இருந்தால் நம்ம மசாலா வதக்கும் போதே வதக்கி அரைச்சிக்கோங்க மசாலாவோட. என்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லை, அதனால் வந்துட்டு இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலா கரைஞ்சிடாமல் இந்த மாதிரி வந்து சிம்மில் வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு மசாலா வந்து கரைஞ்சிடாமல் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி புதினா பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. நல்லா வந்து நமக்கு வதங்கி வரணும். இது எந்த அளவுக்கு நல்லா வதங்கி நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நமக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு தான் நான் சேர்க்குறேன். கல் உப்பு சேர்க்கும்போது நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ ஜார் எல்லாத்தையுமே கழுவிட்டு நான் இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா கொத்தமல்லி புதினா அரைச்சது ஜாரில் வந்து நிறைய இருக்கும், அது வேஸ்ட் பண்ணுறாதீங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது நல்லா வந்து கொதி வரணும். கொதி வந்து நமக்கு நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நமக்கு வரணும். அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும். கொஞ்சம் போக போக நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும். கொஞ்சமாக வந்துட்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நம்ம உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இந்த டைமில் நம்ம வெல்லம் சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். நமக்கு ரைஸ் சாப்பிடும்போது ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து வெல்லம் சேர்த்துக்கோங்க. காரம் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாவை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். காரம் நிறைய சாப்பிட்றீங்கன்னா ஒரு 10 மிளகாய் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து குழந்தைங்களாம் சாப்பிட்றதுன்றதுனால நான் கம்மியாக சேர்த்துருப்பேன் காரம். நீங்கள் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காரம் வந்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், தொக்கு நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வந்து திக்காகி வரணும். அப்போ தான் நமக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா வந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு எப்படி இருக்குது பாருங்கள் தொக்கு. நம்ம நார்மலாக வந்து புளிக்காய்ச்சல்லாம் செய்வோம்ல, அந்த மாதிரி தான் இது. இது அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போகாது. ஒரு வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். பாருங்கள், நான் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக இதை ஒரு கப்பில் வந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம செஞ்ச பேன்லேயே கொஞ்சமாக வந்துட்டு தொக்கு வந்து இருக்குது. இதிலே கொஞ்சமாக வந்து சாதம் போட்டு நம்ம சாப்பாடு வந்து ரெடி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து இந்த கொத்தமல்லி புதினா தொக்கு ரைஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே மாதிரி சாப்பிட்டு நாக்கு செத்து போயிருக்கு. ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும், காரசாரமாக சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்கும். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஏன்னா புதினா, கொத்தமல்லி இது எல்லாமே வந்துட்டு நமக்கு டைஜஷனுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுங்க. ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் நமக்கு. இந்த மாதிரி நம்ம தொக்கு செஞ்சு வச்சிட்டோன்னா எதுவுமே நம்ம வீட்டில் வந்து குழம்புலாம் இல்லை அப்படின்னா டக்குன்னு நம்ம இந்த தொக்கு போட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம்.